வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாட்னி, சுவாலஜி மற்றும் பயாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டுக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸும் அந்த ஒன் வேர்ட்ஸ்க்குரிய சரியான ஆன்சர்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளட் பிளேட்லெட்ஸ் ஹெல்ப்ஸ் இன், அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இம்யூனிட்டி, ஆப்ஷன் பி கேசியஸ் டிரான்ஸ்போர்ட், ஆப்ஷன் சி பிளட் கிளாட்டிங் அண்ட் ஆப்ஷன் டில ஆசிட் பேஸ் பேலன்ஸ் இருக்கு. அதாவது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி என்னன்னா, இம்யூனிட்டிங்கிறது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய கேசியஸ் டிரான்ஸ்போர்ட்னா அது வந்து இன்னர் செல்லையும் நடக்கும், அவுட்டர் செல்லையும் நடக்கும். ஸோ அது ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய பிளட் கிளாட்டிங் என்ன அப்படின்னா, பிளட் வந்து அதிகமா ப்ளீட் ஆகாம தடுக்கிறது. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய ஆசிட் பேஸ் பேலன்ஸ்ங்கிறது நம்ம பிஹெச் வேல்யூவை வந்து சமமா வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ பிளட் பிளேட்லெட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய பிளட் கிளாட்டிங் தான் சரியான ஆன்சர். பிளட் கிளாட்டிங்னா என்ன அப்படின்னு தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அது ரத்த முறைதல் அப்படின்னு சொல்றாங்க. இது எக்ஸாக்டா எந்த டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா, பிளட் பிளேட்லெட்ஸ் ஆர் பிரைமர்லி இன்வால்வ் இன் பிளட் கிளாட்டிங். they aggregate at the site of an injury. அதாவது ஒரு இடத்துல காயம் பட்டுச்சுன்னா கண்டினியூவா ப்ளீடிங் ஆகாம ஸ்டாப் பண்ற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் அந்த பிளட் கிளாட்டிங். அந்த பிளட் கிளாட்டிங்க பிளட்ல இருக்க எந்த செல் செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் தான் அதை செய்யுது. ஓகேவா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்குள்ள நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.